உங்க கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி வருகின்ற மக்களவைத் தேர்தலில் கூட்டணி அமைக்குமா? தேர்தலுக்கான அறிவிப்புகள் இன்னும் வெளியிடப்படவில்லை. தமிழ்நாட்டில் தேர்தலுக்கான கூட்டணி கணக்குகள் இன்னும் தொடங்கப்படவில்லை. சினிமா நடிகர்கள் இன்றைக்கு சினிமாவில் ஊழல் எதுக்குறீங்க, லஞ்சத்தை எதுக்குறீங்க, மதவாதத்தை எதுக்குறீங்க, சாதி சண்டை எதுக்குறீங்க. ஆனால் நிஜத்தில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே மக்கள் ஏற்றுக்கொண்டு தான் வந்துட்டாங்களே. தமிழ்நாட்டில் 50 ஆண்டு கால சினிமாக்காரங்க தானே ஆண்டிருக்கிறாங்க. ஏன் மாற்றுத் துறைகளில் இருந்து இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை ஆளுவதற்கு தகுதியான நபர்களே இல்லையா? தட்டி கேட்பதற்கான நெஞ்சுரம் படைத்தவர்களாக சினிமாக்காரர்கள் இருக்க மாட்டாங்க. காரணம், இவர்கள் சம்பாதிக்கிற பணத்துக்கே சரியாக கணக்காட்டலை. தமிழக அமைச்சரவைக்கு என்று ஒரு மாண்பு இருக்கிறது, ஒரு மரபு இருக்கிறது. அந்த மாண்பையும் அந்த மரபையும் குழி தோண்டி புதைக்கின்ற கவர்னர் அவர்களை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு, கடமையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 கோடி அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? அதை இன்னைக்கு எடப்பாடி அரசு செய்யல, தூங்குறான்னு நான் குற்றம் சொல்றேன். பாமகவோடு கூட்டணி வைக்கிற இந்த திராவிட கட்சிகளுக்கு இது பொருந்தாதா? இல்ல பாமகவோடு கூட்டணி வைக்கிற தேசிய கட்சிகளுக்கு இது பொருந்தாதா? நான் என்ன சொல்றேன், இங்க யாருக்கும் வெட்கம் இல்லை, இங்க யாருக்கும் வெட்கமே இல்லை. வணக்கம் எம் தமிழ் நண்பர்களே. தமிழக வாழ்வுரிமை கட்சி யாருடன் கூட்டணி அமைக்கும்? தேர்தல் கணக்குகள் என்ன? இதற்கு திரு வேல்முருகனுடைய பதில் என்ன? வணக்கம். வணக்கம். உங்க கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி வருகின்ற மக்களவைத் தேர்தலில் கூட்டணி அமைக்குமா? தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரையில் தேர்தலில் கூட்டணி அமைத்து அதற்கான பதவிகளை பெறுவதை காட்டிலும் தமிழர் சமூகத்தில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனைகளை குறித்து வெகு மக்களை அணிதிரட்டி அந்த வெகு மக்களுடைய உரிமைகளை, குறிப்பாக தமிழ் சமூகத்தின் உரிமைகளை வென்றெடுப்பதற்கான பணிகளில் நாங்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறோம். தேர்தல் வேண்டாம் சொல்றீங்க? தேர்தல் வேண்டாம் என்று சொல்லவில்லை. தேர்தலுக்கான அறிவிப்புகள் இன்னும் வெளியிடப்படவில்லை. தமிழ்நாட்டில் தேர்தலுக்கான கூட்டணி கணக்குகள் இன்னும் தொடங்கப்படவில்லை. யார் இங்கு யாரோடு அணி அமைக்கிறார்கள் என்கிற ஒரு தெளிவும் பிறக்காத நிலை இருக்கிறது. தமிழ்நாட்டில் பல பேர் பல கட்சியோடு கூட்டணி இல்லை என்கிறார்கள். திரும்பவும் அந்த கட்சிகளோடு கூட்டணி பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆக யார் யாரோடு இணைவார்கள், யார் யாரோடு சேருவார்கள் என்பதெல்லாம் தற்போது ஒரு தெளிவில்லாத இருக்கிற காரணத்தில் யார் யாரோட பேசுகிறாங்க, யார் யாரோட பேசலை, அது என்ன நீங்கள் சொல்கிறது என்ன? இல்லை, இப்போ உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி ரஜினிகாந்த் என்ற ஒரு சினிமா நடிகர் அரசியலுக்கு வருவதாக அறிவித்தார். ஏன் ரஜினிகாந்த் என்ற சினிமா நடிகர் யாரோ தெரியாத ஒரு மாதிரி சொல்கிறேன்? இல்லை, அது என்ன பொறுத்தவரை என்னுடைய பாணியில் நான் அப்படி சொல்கிறேன். கமலஹாசன் என்கிற ஒரு சினிமா நடிகர் அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறார். அவர் யாரோடு கூட்டணி அமைக்கப் போகிறார். அதுபோன்று ஏற்கனவே இருக்கின்ற கட்சிகள் யாரோடு அணியில் இருக்கப் போகிறார்கள், யார் யார் வெளியேறப் போகிறார்கள் என்பதெல்லாம் இப்போதைக்கு நாம் கணித்துவிட முடியாது. ரஜினி கமல் அரசியல் கட்சியில் வரலாம்ல? இல்லை, வரலாம். ஆனால் அது அவர்கள் வருவதற்கான ஒரு அடிப்படை பணிகளை இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் செய்திருக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. என்ன செய்தார்கள்? இவற்றையெல்லாம் குறித்து ஒரு புரிதலுக்கு வந்த பிறகு இவர்கள் யாரோடு அணி சேர்கிறார்கள், தேர்தல் களத்தில் போட்டியிட விரும்புகிறார்களா, அல்லது தேர்தல் களத்தில் இறங்குகிறார்களா, இல்லது வெறுமனவே நான் வருகிறேன் என்று சொல்வது போல் இவர்கள் கதை முடிகிறதா என்பதையெல்லாம் பொறுத்து பார்த்து எங்கள் கட்சியினுடைய மாநில பொதுக்குழுவை கூட்டி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதை குறித்தோ, அல்லது இன்றைக்கு தமிழ் சமூகம் பல்வேறு பிரச்சனைகளில் இன்றைக்கு நீங்கள் ஆரம்பிச்சிங்க ரஜினி கமல் அப்படி இல்லை, நான் சொன்னேன் இந்த ரஜினி சில பல நடிகர்கள்லாம் இப்போ அரசியலுக்கு வராங்க. அதனால் இப்போ நாங்கள் திடீர்னு நாளைக்கு இன்றைக்கி ஒரு கட்சியோட நாங்கள் கூட்டணி குறித்து போய் இணைஞ்சு பணியாற்றி இருக்கும்போது திரும்ப அந்த கட்சி எங்களோட பெரிய கட்சி இருந்தாலும் ஒரு சினிமாக்காரரை கூட்டணி சேர்க்கும். நாங்கள் எந்த சினிமாக்காரர்கள் தலைமையின் கீழும் பணியாற்றுவது இல்லை, சேர்ந்து பயணிப்பதில்லை என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கோம். ஏன் சொல்லுங்கள்? இது என்ன விஜயகாந்த் சாருக்கு போய் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் என்ன கிடக்கு? இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்குமான இவ்வளவு வாழ்வுரிமை சிக்கல்களில், வாழ்வுரிமை பிரச்சனைகளில் துளியும் கிள்ளி போடாதவர்கள் திடீரென்று தேர்தல் களத்தில் மட்டும்தான் அவர்கள் குதிப்பார்கள், தேர்தல் மட்டும்தான் அறுவடை செய்ய வருவார்கள் என்று சொன்னால் அவர்களோடு கூட்டணி வைப்பதில் எங்களுக்கு எப்படி உடன்பாடாகும்? யாரை சொல்றீங்க? ரஜினியா கமலா? எல்லா சினிமாக்காரர்களையும் சொல்லுகிறேன். வரக்கூடாது, அரசியலுக்கு வரக்கூடாது. இல்லை, அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக அந்த மக்களுக்கு களத்தில் பணியாற்றுங்க. என்ன செஞ்சிருக்கணும்னு சொல்றீங்க? என்ன செஞ்சிருக்கணும்? சினிமா நடிகர்கள் இன்றைக்கு சினிமாவில் ஊழல் எதுக்குறீங்க, லஞ்சத்தை எதுக்குறீங்க, மதவாதத்தை எதுக்குறீங்க, சாதி சண்டை எதுக்குறீங்க. ஆனால் நிஜத்தில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதையெல்லாம் குறித்து எங்கேயாவது ஒரு துளியளவாவது உங்களுடைய அக்கறை நீங்கள் செலுத்தியிருக்கிறீர்களா? அப்படி நடக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வுரிமை போராட்டங்களில், வாழ்வுரிமை சிக்கல்களில், அல்லது இயற்கை மிகப்பெரிய பேரிடர்களில் இந்த மக்களுடைய இன்பத் துன்பங்களில் பங்கெடுத்து கொள்ளாமல் வெறுமனே ஒரு அறிக்கை அளவில் அல்லது ஊடகம், பத்திரிகைகள் தூக்கி பிடிக்கிறது என்பதற்காக மட்டுமே இவர்கள் ஏதோ உலகத்திலிருந்து வானத்திலிருந்து குதித்து வந்தவர்கள் போல் அவர்களை தூக்கி வைத்து சில ஊடகங்கள் கொண்டாடுவதும்,
அவர்களை மிகப்பெரிய அளவிலே மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கின்ற வேலையை பார்ப்பதில் எனக்கு மாற்று கருத்து இருக்கிறது. ஆனால் மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் வரலாம் தானே? அங்கே மக்கள் ஏற்றுக்கொண்டு தான் வந்துட்டாங்களே. தமிழ்நாட்டில் 50 ஆண்டு காலம் சினிமாக்காரங்க தானே ஆண்டிருக்கிறாங்க. அப்படியே திரும்ப நீங்கள் வந்து மக்கள் ஏற்றுக்கொண்டா வரலான்றீங்க. நான் என்ன சொல்கிறேன், சினிமா துறையிலிருந்து இந்த நாட்டுக்கான முதலமைச்சருக்கான உரிய பிரயத்துவம் உரிய இடம் கிடைக்கப்பட்டது போதும். யாருன்னு சொல்லுங்க. யார் உங்களுக்கு சொல்லணும்? பேரறிஞர் அண்ணா சினிமா துறையில் கதை வசனம் எழுதி இந்த நாட்டுடைய அதிகாரத்தில் கைப்பற்றி வாழ்ந்தவர் தலைவர். திமுகவினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சினிமா துறையின் கதை வசனம் எழுதி படம் நடித்து திரும்ப கைப்பற்றியவர். எம்ஜிஆர் அவர்கள் சினிமா துறையிலிருந்து வந்தவர். மறைந்த ஜெயலலிதா அவர்கள் சினிமா துறையிலிருந்து வந்தவர்கள். அப்புறம் இன்னும் எத்தனை உங்களுக்கு சினிமா துறையிலிருந்து முதலமைச்சர் வேணும்? போதாதா இந்த பிரணித்துவம்? இவங்களாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? வந்துடக்கூடாதுன்னு சொல்ல, வந்துட்டாங்க, போதும், முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஏன் ஒரு விவசாய குடியிலிருந்து வரட்டும், ஒரு எங்களை போன்ற ஒரு இளைய தலைமுறை வரட்டும், ஒரு மாணவர் சமூகத்தின் பிரதிநிதி வரட்டும். ஏன் மாற்றுத் துறைகளில் இருந்து இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை ஆள்வதற்கு தகுதியான நபர்களே இல்லையா? 7 கோடி தமிழர்களில் இந்த நாட்டை ஆள்வதற்கு அந்த சினிமா துறையிலிருந்து கோடம்பாக்கத்திலிருந்து தான் இறக்குமதி செய்யப்படணுமா? ஏன் நீங்க திரும்ப இந்த சினிமாக்காரங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறீங்க? நீங்க வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லல, நீங்க சினிமாக்காரங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. நாங்க சினிமாக்காரங்க வரக்கூடாதுன்னு சொல்லல, சினிமாக்காரங்கள் வந்தது போதும், மக்கள் மாண்டது போதும் அப்படின்னு சொல்றோம். மக்கள் மாண்டது போதும், ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க? ஆமா, இன்னைக்கு சினிமாக்காரர்கள் ஆட்சி அதிகாரத்தால தமிழ் சமூகம், தமிழர் வாழ்வுரிமை இன்னைக்கு எவ்வளவு பெரிய இன்னல்களை, துன்பங்களை, துயரங்களை சந்தித்துட்டு இருக்கு. விளக்குங்க. எனக்கு இப்போ நீட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற 3500 இடங்கள், 2500 இடங்களை இன்னைக்கு வடநாட்டுக்காரன் வந்து கைப்பற்றிட்டான். இது வந்து சினிமா துறையின் மோகத்தால் இந்த நாட்டை ஆண்டவர்களுள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களை பண்படுத்தி அவர்களுடைய சமூக நீதி போராட்டத்தினுடைய வீச்சை வேரை இந்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கவருடைய விளைவு இன்றைக்கு என்னுடைய நிலத்தில், என்னுடைய மண்ணில், என்னுடைய உழைப்பில், என்னுடைய பொருளாதாரத்தில் கட்டப்பட்ட மருத்துவக் கல்லூரிகளில் என் மொழிக்கும், என் இனத்திற்கும், என் மாநிலத்திற்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் நாளைக்கு பீகார்லேருந்து வந்து இங்கே எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு, எம்டி ரேடியாலஜி முடிச்சுட்டு, எம்எஸ் வாட்ஸ்அப் சர்ஜன் டாக்டரேட் முடிச்சுட்டு போய் பீகாரில் பணி செய்வான், இல்லை அமெரிக்கா லண்டனில் போய் பணி செய்வான். அப்போ என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு யார் இருக்கா சொல்லுங்க? இதுக்கு சினிமாக்காரங்க காரணம். ஆமா, இது சினிமாக்காரர்களால வந்த வினை தான் இது. நீங்க நேரடியாக அண்ணாதுரையிலிருந்து ஆரம்பித்து செல்வி ஜெயலலிதா வரைக்கும் 50 ஆண்டுகால ஆட்சியாளரை நீங்க குறை சொல்றீங்க. இவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் இல்ல. இப்ப இன்னைக்கு சினிமாக்காரர்களால் இவர்கள் வந்த காரணத்தினால்தான் இங்கு சமூக நீதியினுடைய கோட்பாடு தாக்கம் மக்களிடத்தில் சென்று சேராதனுடைய விளைவு, இன்னைக்கு அரிதாரம் பூசிய சினிமா நடிகர்களை பார்த்து தெய்வமாக கடவுளாக வணங்கியனுடைய விளைவு, காலில் விழுந்து வணங்கியனுடைய விளைவு, விமானம் பறந்த பிறகு வானத்தை நோக்கி கும்பிட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கு ஒவ்வொரு உரிமைகளை நாம் இழந்து வருகிறோம். இன்றைக்கு கச்சத்தீவு மீட்கப்படவில்லை, தமிழகத்துடைய மீனவர் வாழ்வுரிமை பாதிக்கப்பட்டிருக்கிறது, மீன்பிடி படகுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன, இங்க மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள், பேரழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆக இவற்றுக்கெல்லாம் எந்த ஒரு தீர்வும் இல்லை. இவர்களை எல்லாம் தட்டி கேட்பதற்கான நெஞ்சுரம் படைத்தவர்களாக சினிமாக்காரர்கள் இருக்க மாட்டாங்க. காரணம், இவர்கள் சம்பாதிக்கிற பணத்துக்கே சரியா கணக்காட்டல, இவங்க வருமான வரித்துறை கணக்காட்டல, இவங்க நடத்துகிற பள்ளிகள், ஸ்கூலில் செய்கிற ஊழியர்களுக்கே சரியா சம்பளம் தரல, குற்றச்சாட்டு இருக்கு. ஆக இப்படிப்பட்டவர்களை திரும்பவும் இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகார கட்டலுக்கு கொண்டு வர வேண்டாம். அவர்களுடைய சினிமா பிரதிநிதித்துவம் என்பது போதுமானது. சினிமா துறையை சார்ந்து தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான துறைகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த மண்ணில் அனைத்து மக்களுக்கும் உணவளிக்கிற விவசாயத்துறையிலிருந்து, விவசாய குடும்பத்திலிருந்து ஒரு பிரதிநிதி வரட்டும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். ஒரு மாணவர் சமூகத்திலிருந்து ஒரு பிரதிநிதி வரட்டும், ஒரு இளைய தலைமுறை வரட்டும். லஞ்சம், லாவணியம், ஊழல், குடி, எந்த தீய கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகாத ஒரு புதிய தலைமுறை இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும்னு வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அப்படி ஒரு ஊழலற்ற, லஞ்ச லாவணியற்ற, நேர்மையான, குடி இனி தாது மணல் கொள்ளையில் ஈடுபடாத, கிரானைட் கொள்ளையில் ஈடுபடாத, செம்மரம் கட்டாத, சந்தன மரம் கடத்தாத, வனக்கொள்ளையில் ஈடுபடாத, டாஸ்மாக் கடை நடத்தாத, மதுபான ஆலை நடத்தாத, ஆத்து மணலில் கொள்ளையடிக்காத ஒரு அப்பழுக்கற்ற எங்களை போன்ற அரசியல்வாதிகள் இந்த நாட்டுக்கு வழிகாட்டட்டும். அதே திரும்ப சினிமா துறையிலேருந்து வரணும், ஏதோ இவங்க தான் இந்த நாட்டை வந்து வளமாக்க போகிற மாதிரி, இவங்க தான் இந்த நாட்டுக்கு வழிகாட்ட போகிற மாதிரி எதுக்கு வரீங்க? நீங்கள் வந்ததுதான் போதாதா? நீங்கள் நிறைய கண்டிஷன் சொன்னீங்க, இதெல்லாம் செய்யாதுன்னு. அப்படின்னா நீங்கள் யாரோடையும் கூட்டணி அமைக்க முடியாதுல்ல? இல்லை, அப்படி இல்லை. நாங்கள் வந்து ஒரு குறைந்தபட்சம் நாங்கள் வந்து ஒரு செயல் திட்டத்தை நாங்கள் முன்னிறுத்துவோம். இன்றைக்கி பெரும்பான்மை மக்கள் இந்த நாட்டில் இருக்கிற சில கட்சிகளுக்கான வாக்கு வங்கியாக இருக்கின்ற போது அந்த கட்சியுடன் எங்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு ஒரு நிர்பந்தத்தை அல்லது ஒரு குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி எங்களுக்கு கட்சித்தீவு மீட்கப்பட வேண்டும், தமிழக மீனவர்களுடைய மீன்பிடி பாரம்பரிய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டு ஊரிய தமிழ்நாட்டுக்கு ஒரு நீரை கிடைக்கப்பட வேண்டும், முல்லை பெரியாற்றில் 152 அடி அணை உயர்த்தப்பட வேண்டும், கூடங்குளம் விரிவாக்க அணு உலைகள் 4, 5, 6 தேவையில்லை என்கிற கோட்பாட்டினை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், மீத்தேன் திட்டம் எதிர்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டம் தடை செய்யப்பட வேண்டியவர்களாக இருக்க வேண்டும், விவசாய நிலங்கள் வழியாக கெயில் குழாய் புதைக்கு திட்டத்தை அவர்கள் அப்புறப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், 8 வழிச்சாலை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று உறுதி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும், லட்சக்கணக்கான தாய்மார்களின் தாலிகளை அறுக்கிற மதுபான ஆலைகளை நாங்கள் கண்டிப்பாக படிப்படியாக மூடி அதை மதுவை ஒழிக்கின்ற ஒரு முறையை நாங்கள் மேற்கொள்வோம் என்று உறுதி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், தாது மணல் கொள்ளையிலிருந்து, செம்மர கடத்திலிருந்து, இன்றைக்கு கிரானைட்
மண் கிரானைட் கற்களை வெட்டி கனிம வளங்களை கொள்ளையடிக்கிற கும்பலுக்கு துணை போகாதவர்களாக இருக்க வேண்டும். ஆக இது போன்ற ஒரு மாற்று அரசியலை, மாற்று கருத்தை முன்வைப்போம். அந்த கருத்தில் குறைந்தபட்சம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களோடு எங்கள் கூட்டணி அமையும். குறைந்தபட்சம் நீங்க 2 தடவை இந்த வார்த்தையை பயன்படுத்திங்க. நீங்க குறைந்தபட்சம் சொன்னா கூட ரொம்ப நிறைந்த கண்டிஷன்கள் போடுற மாதிரி. அப்படி இல்லையே. நான் கடந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடன் நான் என்னுடைய ஆதரவு தெரிவிக்கின்ற போது நான் சில குறைந்தபட்ச கோரிக்கைகளை முன்வைத்தேன். அதில் பல கோரிக்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். உதாரணத்துக்கு கெயில் திட்டம், தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துவது, இலங்கை ராணுவர்களுக்கு இங்கு பயிற்சி கொடுக்கக்கூடாது என்று சொன்னோம், ஏற்றுக்கொண்டார்கள். வெல்லிங்டனில் பயிற்சி கொடுக்கப்பட்டது, அதை உடனடியாக அவர்கள் அப்புறப்படுத்தினார்கள். பாரத பிரதமராக இருந்த நரேந்திர மோடி பதவியேற்கின்ற போது அந்த பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடு நடந்தபோது நாங்கள் சென்று நீங்கள் கலந்து கொள்ளக்கூடாது, அவன் ஒரு இனப்படுகொலையாளன், ஒரு கொலைகாலன், ரத்தக்கரை படிந்தவன் வருகிறான், அவனோடு நீங்கள் கலந்து கொள்ள இந்த விழாவை புறக்கணிக்கிறார். அவன் கொலைகாரனுக்கு அவன் என்று தான் சொல்ல முடியும். அவனுக்கு என்ன மரியாதை? இனப்படுகொலை ராஜபக்சன் சொல்றோம். காமன்வெல்த் மாநாடு இந்தியா பங்கேற்கக்கூடாது, நடத்தக்கூடாது, தமிழ்நாடு அதுக்கு ஆதரிக்கக்கூடாது என்று சொன்னோம். மனத முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார்கள். ஆக கடந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எங்களுடைய குறைந்தபட்ச கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். பேரறிவாளன் உள்ளிட்ட சாந்தன் முருகன், நல்லி, ராபர்ட் பயஸ், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னோம். நல்லி உள்பட அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கான தீர்மானத்தை சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். ஆக கடந்த கால முதலமைச்சர் அவர்கள் என்னுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்க நடைமுறைகள் ஏற்கனவே இருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்களை மதித்து கூட்டணிக்கு அழைக்கின்ற கட்சிகளோடு நாங்கள் குறைந்தபட்சம் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 வரை விடுதலையை இந்த அரசு பரிந்துரை கொடுத்திருக்கு. ஆளுநர் தானே கொடுத்திருக்கு. பரிந்துரை நடைமுறைப்படுத்தல. இதே அரசு பரிந்துரை கொடுத்து அதிமுக பேருந்து வரிப்பில் இருக்கிறவர்களை விடுதலை செய்வதற்கு சொல்கின்ற கவர்னர் ஏன் 7 பேர் விடுதலை செய்ய முன் வரல? அதுக்கு அரசு காரணம் இல்லையே. அரசுக்கான அழுத்தம் கொடுக்கணும்ல. அரசோட கடமை ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வச்சுட்டு வீட்டில் போய் தூங்கினா முடிஞ்சு போச்சா? அரசு தூங்குதாங்க. ஆமா, தூங்குதுதான். எப்படி தூங்குன்னு சொல்றீங்க? ஆமா, ஒரு தமிழக அரசால, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறது. 3 மாதங்களுக்கு மேலாக அதை ஒரு குப்பையில தூக்கி வீசிட்டு ஒரு கவர்னர் அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவரை மீண்டும் அவரை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு, தார்மீக உரிமை தமிழக அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? முதலமைச்சருக்கு இருக்கிறதா இல்லையா? அமைச்சர் பெருமக்களுக்கு இருக்கிறதா இல்லையா? அதனுடைய அமைச்சரவைக்கு இருக்கிறதா இல்லையா? அது குறித்து எதுவுமே வாய் திறக்கலையா? நேற்று தினம் அவர் நிர்ணய அறிக்கை தாக்கல் செய்கிறார். பேரவை விடுதலை குறித்து வாயை திறக்கலையே. அப்ப அதை தட்டி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? கவர்னர் உரையில் அதெல்லாம் சொல்லணும் அவசியம் இல்லையே. சொல்லணும் அவசியம் இல்லை. கவர்னர் நான் கேட்கிறேன், இப்போ தமிழக அரசு ஒரு முடிவெடுத்து ஒரு முடிவை அறிவிப்பு செய்கின்ற போது, இப்ப நாளைக்கு சட்டமன்றம் கூடுது, 3ஆம் தேதி நிர்ணய அறிக்கை தாக்கல் செய்யணும்னு சொல்லி கவர்னருக்கு தமிழக அரசு கோப்பு சொன்னால் அந்த கோப்பை குப்பையில் போட்டுவிட்டு நான் என்றைக்கு வேணுமா ஆளுநர் உரை வாசிப்பேன் என்று சொல்ல முடியுமா? எப்படி தமிழகத்திற்கு ஒரு மரபு இருக்கிறதோ, ஒரு சட்டம் இருக்கிறதோ, அது போன்று தமிழக அமைச்சரவைக்கு என்று ஒரு மாண்பு இருக்கிறது, ஒரு மரபு இருக்கிறது. அந்த மாண்பையும் அந்த மரபையும் குழி தோண்டி புதைக்கின்ற கவர்னர் அவர்களை தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு, கடமையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 கோடி அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? அதை இன்னைக்கு எடப்பாடி அரசு செய்யல, தூங்குறான்னு நான் குற்றம் சொல்றேன். எப்படி தட்டி கேட்பாங்க? தட்டி கேட்கறது என்ன சொல்லுங்க? ஒரு அமைச்சரவை கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கு. அந்த முடிவுல நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்கணுமா கேட்க வேண்டாமா? அது கேட்கல எப்படி தெரியும் நமக்கு? அப்புறம் தெரிஞ்சு கேட்டாக்க நீங்க விடுதலை பண்ணிருக்கணும்ல. அரசு சொன்னா ஆளுநர் விடுதலை பண்ணணும்ல. அதான் அரசுடைய மாண்பு, கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். அது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகளான அமர்வு தந்த தீர்ப்பினை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு இந்திய நாட்டின் குடிமகனுக்கு இருக்கிறது. நீங்களும் நானும் குற்றவாளி என்று உச்சநீதிமன்றம் சொன்னால் உடனே குற்றத்தை ஒட்டுக்கொண்டு சிறைக்கு செல்ல வேண்டும், நாங்கள் சிறையில் அடைபட்டு கிடக்க வேண்டும், அல்லது தூக்கு தண்டனை கயிறை நாங்கள் எங்கள் கழுத்துக்கு நீட்ட வேண்டும். ஆனால் நாட்டுடைய ஆளுநர் செய்ய மாட்டாரா? அப்ப இது எவ்வளவு பெரிய கேலித்தனமானது? அது ஒரு கேலித்தனமான, ஒரு பேடித்தனமான ஒரு நடவடிக்கை தமிழக ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார். அதை தட்டி கேட்பதற்கு வக்கில்ல, துப்பு இல்லை தமிழக அரசுக்கு. அதான் தூங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறேன். தமிழ் தேசியம் பேசுகின்ற குறை தான் ஒலிக்கிறீங்க. அப்படிதான் நீங்க பேசுறீங்க. தமிழ் தேசியம் தான் பேசுறீங்களா நீங்க? ஆமா, நான் இப்போது இந்திய நாட்டின் குடிமகன், தமிழ்நாட்டில் வாழ்கிறேன். என்னுடைய நாடு தமிழ்நாடு, என்னுடைய மொழி தமிழ் மொழி, என்னுடைய அரசு தமிழ்நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசு. இந்த தமிழக அரசின் சட்டமன்ற தீர்மானத்தை 7 கோடி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோரிக்கையினை, ஒரு தமிழக அமைச்சரவையின் முடிவை இந்திய நாட்டின் ஒன்றியத்தில் 2000 அப்பால் மயிலுக்கும் இருக்கிற ஒரு ஆளுநர் அவர்கள் இங்கு உட்கார்ந்து கொண்டு 7 கோடி மக்களுடைய சட்டங்களை, உணர்வுகளை, உணர்ச்சிகளை நான் மதிக்க மாட்டேன் என்று சொன்னால் நாங்கள் இந்திய அரசை கேள்வி கேட்க செய்வோம். அப்படி நாங்கள் கேள்வி கேட்பது ஓங்கி அவர்கள் மண்டையில் அடித்து கேட்பது போல் இருந்தது என்று சொன்னால் அது தமிழ் தேசியம் தான். அப்புறம் நீங்க திரு சீமான், திரு கௌதமன் இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி தான் பேசுறீங்களா? அப்படித்தானே பேசுறீங்க நீங்க? சீமான், கௌதம் என்று மற்றவர்களோடு என்னை ஒப்பிட்டுக் கொள்ள நான் விரும்பவில்லை. நான் எனக்கென்று சில கொள்கைகளோடு, சில கோட்பாடுகளோடு, சில லட்சியத்தோடு நான் பயணிக்கிறேன். நீங்க சொன்ன கோட்பாடு பற்றி பார்க்கும் பொழுது தமிழகத்தில் எந்த கட்சி உங்களுக்கு இணக்கமானதா இருக்கும்? இல்ல, நாங்க தமிழ்நாட்டில் எந்த கட்சி இணக்கமானது என்று நாங்கள் நினைக்கவில்லை. தமிழ்நாட்டின் வாழ்வுரிமைகளுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற 150க்கும் மேற்பட்ட அமைப்புகள், அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து தமிழர் வாழ்வுரிமைக்கான நூற்றுக்கணக்கான போராட்டங்களை நான் முன்னெடுத்திருக்கிறேன். தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக எந்தெந்த அரசியல் கட்சிகள் ஒத்த கருத்தோடு என்னோடு கைகோர்க்கிறதோ அவர்களோடு நான் பயணிக்கிறேன். தேர்தல் அரசியல் என்பது வேறு, என் மண்ணுக்கான, என் மக்களுக்கான, என் மொழிக்கான, என் இனத்திற்கான அரசியல் என்பது வேறு என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். தேர்தல் வேண்டாம், தேர்தல் வேண்டும். ஆக நான் சொன்ன இந்த கோட்பாடுகளை, இந்த குறைந்தபட்ச கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கின்ற அரசியல் கட்சிகளோடு
நாங்கள் சேர்ந்து பயணிப்போம். நீங்க 2 முறை எம்எல்ஏ இருந்திருக்கீங்க, 2 முறை சட்டப்பேரவை உறுப்பினர் இருந்திருக்கீங்க, பாமக மூலம் இருந்திருக்கீங்க. நீங்க வெளியே வந்த பிறகு உங்களால சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட முடியல தானே? முடியல ஏன் நீங்க சொல்றீங்க? நான் வந்து என் கொள்கையில சமரசம் செய்யல. உங்களுக்கே தெரியும், போன முறை ஜெயலலிதா கூட்டு எனக்கு உரிய இடங்களை தந்தார். அந்த இடங்களில் இரட்டை இலை சின்னத்தில் நிற்க வேண்டும் என்று சொன்னால் நான் நிற்க முடியாதுன்னு சொன்னேன். எனக்கு கொடுத்த 2-3 இடங்களை நான் தூக்கி எறிந்தேன். நான் வந்து எப்படி வேண்டுமானாலும் பதவி பெற வேண்டும் என்பதற்காக நான் குனிந்து வளைந்து நெளிந்து நக்கி பிழைத்து பதவிக்கு வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. யாரெல்லாம் சொல்றீங்க இதை? யாரெல்லாம் சொல்றேன்? வான் உள்ளளவும் காடு உள்ளளவும் கார் உள்ளவும் யார் தேசிய கட்சியோடும் திராவிட கட்சியோடும் கூட்டணி இல்லை என்று சொல்லுகின்றவர்கள் திரும்ப அந்த தேசிய கட்சியோடும் திராவிட கட்சியோடும் கூட்டணி வைக்கிறாங்க. பாமக ஏன் பாமக மட்டும் யார் சொல்றீங்க? அப்படி ஏன் மற்ற கட்சிக்கு அந்த இதே நீங்க திருப்பி போடுங்க. நீங்க தான் இப்ப பாமக தான் சொல்றீங்க. பாமக நான் சொல்லல, நான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் தான் சொல்றேன். திராவிட கட்சிகள் கூட்டணி இல்லைன்னு சொல்றது பாமக தான். பாமக மட்டுமா சொல்லுச்சு? ஏன் மற்ற கட்சி தமிழ்நாட்டில் சொல்லலையா? உங்களுக்கு தெரியலையா? அந்த கட்சிகள்லாம் நீ கூட்டணி வைக்கலையா? பாஜக பதவிக்கு பாரதிய ஜனதா சொல்ல பாமகவோட கூட்டணி வைக்கிற இந்த திராவிட கட்சிகளுக்கு இது பொருந்தாதா? இல்ல பாமகவோட கூட்டணி வைக்கிற தேசிய கட்சிகளுக்கு இது பொருந்தாதா? சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இங்க வந்து யாருக்கும் வெட்கம் இல்லை, இங்க யாருக்கும் வெட்கமே இல்லை. அரசியல் சொல்றீங்க? ஆமா, அதுவும் தேர்தல் அரசியல்ல, ஓட்டு அரசியல்ல கடந்த 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 5 ஆண்டு காலமா 4 ஆண்டு காலமா இந்த அரசை எப்படி வேணுமாலும் கழுவி ஊத்துவாங்க, எப்படி வேணுமாலும் விமர்சனம் பண்ணுவாங்க, எப்படி வேணுமாலும் தொலைக்காட்சியில் பேசுவாங்க. பிஜேபி. ஆனா சீட்டு நோட்டு வருதுன்னா யாரோட வேணுமாலும் இங்க கூட்டணி வைப்பாங்க. அதுக்கு தான் நாங்க சொல்றோம், குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கி அந்த செயல் திட்டத்தை கடந்த கால முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் நான் 4-5 பக்கங்களிலே கொடுத்து விட்டு நான் அவர்களை ஆதரித்தேன். அவர்கள் ஏற்றுக்கொண்டு என்னுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டார். அதுபோன்று இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய கோரிக்கை 7 பேர் விடுதலை. நீங்க பாமக வந்து விலகி வந்த பிறகு உங்களுக்கான ஒரு வாக்கு வங்கி, உங்களுக்கான ஒரு தொண்டர் பலம் உருவாகி இருக்கா? அது உங்களுக்கு கடந்த தேர்தல் தான் நிரூபிச்சிருக்கணும்ல. ஜெயலலிதாவிடத்தில் இரட்டை இலை சின்னத்தில் நான் நிற்க மாட்டேன் என்று கூறிவிட்டு தனித்து நான் தேர்தலில் போட்டியிட்டு ஒரு பரிசோதனையை நான் இந்த மக்கள் முன் நான் சோதிப்பதற்காக மக்களை சென்று சந்தித்தேன். தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லுகின்ற தேசிய கட்சிகள், இன்னும் பல திராவிட கட்சிகள், இன்னும் பல அரசியல் கட்சிகள், நீங்கள் சொன்ன சினிமாக்காரர்கள் கட்சிகள் எல்லாம் கூட டெபாசிட் இருந்தார்கள். 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 5000 ஓட்டு, 10000 ஓட்டுக்கு மேலே வாங்க முடியல. வேல்முருகன் 32,000 வாக்குகளை வாங்கி 15 நாட்களில் இந்த நாட்டின் டெபாசிட் என்று சொல்லக்கூடிய வைப்பு தொகையை பெற்ற ஒருவன். ஆக மக்கள் என்னை அங்கீகரித்திருக்கிறார்கள். அதனால் மக்கள் என்னை அங்கீகரிக்கிறார்கள் என்பதற்காகவே நான் வந்து யாரோட வேணுமானும் கூட்டணி வைக்க முடியாது இல்லை. அவ எனக்கென்று ஒரு சில கோட்பாடுகள் இருக்கின்றது, எனக்கென்று சில லட்சியங்கள் இருக்கிறது, எனக்கென்று என்ன சில கருத்துக்கள் இருக்கிறது. பாமக வாக்கு உங்களுக்கு வந்திருக்கா கொஞ்சம்? ஆமா, நான் 36,000 ஓட்டு கிட்டத்தட்ட 32,000 ஓட்டுகளுக்கு மேல் வாங்கினேன். பாமக வெறும் 18,000 ஓட்டுகள் தான் வாங்கினாங்களே. சில தொகுதிகளை சொல்றீங்க, எல்லா தொகுதியும் சொல்ல முடியாது இல்லையா? சில தொகுதிகள் பாமக சில தொகுதிகளில் வலுவா இருக்கிறாங்க, நான் சில தொகுதிகளில் வலுவா இருக்கிறேன். நீங்க பாமக தான் போட்டியா? பாமக வந்து என்னுடைய பெரிய கட்சின்றதை நான் மனதார ஏற்றுக்கொள்றாலும் ஒன்றும் மாற்றம் இல்லை. பாமக 30 ஆண்டு கால அரசியல் கட்சி, என்னுடைய அரசியல் கட்சி தொடங்கி 7 ஆண்டுகள் ஆக்குறது. 7 ஆண்டு காலத்தில் நான் பாமகவோட பெரிய வளர்ச்சியில் நான் நிற்பேனுங்கிற தன்னம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கிறேன். பாமகவோட பெரிய கட்சி அறிவீங்களா? கண்டிப்பா. இதே 30 ஆண்டு என்னுடைய கட்சிக்கு 30 ஆண்டு வயதாகின்ற போது தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சி நிச்சயமாக தமிழ் சமூகத்தின் பெரும்பான்மை மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு மாபெரும் ஒரு அரசியல் கட்சியாக திகழும். பாமகவை ஆதரிக்கிறீங்க, எதற்காக உங்களை ஆதரிக்கணும்? நான் பாமக ஆதரிக்கிறவங்க என்ன ஆதரிக்கணும்ன்ற யார்ட்டையும் போய் நிக்கலையே. இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ அதோட பெரிய கட்சியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களும் ஆதரிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாமக ஆதரிக்கிறவங்க மட்டும் உங்களை ஆதரிக்கணும் அவசியம் இல்லை. பாமக ஆதரிக்கிறவங்க மட்டும் என்ன ஆதரிச்சா பத்தாது. ஏன்னா பாமகவை ஆதரிக்கிறவங்களே பாமக ஆதரிச்சா இன்னைக்கு பாமக வெற்றி பெற முடியலையே. அதனால பாமகவை ஆதரிக்கிற அந்த வாக்காளர்கள் மட்டும் என்னை ஆதரித்தால் தமிழ்நாட்டில் நிச்சயமாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வெற்றி பெற முடியாது. ஒரு கணிசமான வாக்குகளை பெறலாமே தவிர வெற்றியை நாம் ஈட்ட முடியாது. ஆதலால் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுடைய வாக்குகளை நாம் பெற்றாக வேண்டும். அனைத்து மக்களுடைய ஆதரவுகள் நமக்கு கிடைத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் உருவாக்க முடியும். அந்த தெளிவோடு அந்த புரிதலோடு தான் என்னுடைய பயணம் தொடர்கிறது. பாமக வட மாவட்டங்களில் ஒரு வலுவான கட்சியா இருக்கு. பெரும்பாலான வன்னியர் சமூக மக்கள் அவர்கள் பக்கம் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு பல இடங்களில் அவங்களுக்கு 20% அளவுக்கு வாக்குகள் இருக்கு. அதோட நீங்க போட்டி போட முடியுமா? இல்லை, அதை நான் சொல்லிட்டு இருந்தேன். பாமக என்னுடைய கட்சி தொடங்கி 7 ஆண்டுகள் ஆகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வன்னியர் சங்கத்தை தொட்டால் கிட்டத்தட்ட 1980 2018 வரை இன்றைக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த 30 ஆண்டுகால அரசியல் கட்சியோடு என்னை ஒப்பிடுகின்ற போது நான் வளர்ந்து வருகின்ற ஒரு அரசியல் கட்சி என்பதை நான் ஒற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதே தமிழக வாழ்வுரிமை கட்சி இதே 30 ஆண்டுகளை கடந்து பின்னோக்கி நிஜந்தன் என்னை ஒரு நேர்காணல் காண்பார்கள் என்று சொன்னால் அன்றைக்கு நான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சியை விட மிக உயர்ந்த ஒரு இடத்தில் நான் இருப்பேன் என்கிற தன்னம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் பயணிக்கிறேன். பாமகவுக்கு பெரும்பாலான வாக்கு வங்கி வன்னியர் சமூக மக்கள் தான். உங்களுக்கு அதானா? எனக்கு வன்னியர் சமூக மக்களுடைய வாக்கு வங்கியும் இருக்கிறது. நான் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக தமிழக மக்களை அணிதிரட்டி போராட்டமே எனது வாழ்நாள் முழு பணியாக நான் செய்து கொண்டிருப்பதால் எனக்கு அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவும் இருக்கிறது. தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் இதுவரையில் ஈழம் சார்ந்த போராட்டங்களில் ஈழ இனப்படுகொலைக்கு நீதி கோருவதிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அமைப்புகளையும், தமிழ்நாட்டில் இருக்கிற இன்றைக்கு காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக,
நான் வெளியேறிய பாமக, தேமுதிக இந்த 6 கட்சிகளை தவிர்த்து மீதம் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து என்னுடைய தலைமையில் ஈழ இனப்படுகொலைக்கு நீதி கோரி பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி பேரணி நடத்தி வெற்றி கண்டிருக்கிறேன். அதுபோன்று நம்முடைய தமிழ் உறவுகள் செம்மரம் கடத்த வந்தார்கள் என்று ஆந்திரா நோக்கி சென்றபோது அவர்களை பிடித்து கட்டி வைத்து அடித்து சித்திரவதை செய்து சுட்டு படுகொலை செய்ததுக்கு நீதி கேட்டு ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்ட போராட்டமாக இருக்கலாம். தாமிரபரணியில் தண்ணி உறிஞ்சி பெப்சி கோக் இன்றைக்கு கொள்ளையடிக்கிறதாக இருக்கலாம். ஆக இதுபோன்று தமிழர் நிலத்திற்கான வாழ்வுரிமை போராட்டங்களை நான் முன்னெடுக்கின்ற போது என்னோடு அணிதிரண்ட அந்த 150க்கும் மேற்பட்ட தமிழ் அமைப்புகள், இயக்கங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள், பல்வேறு மத சிறுபான்மையை சார்ந்தவர்கள் அனைவரும் வேல்முருகனுடைய ஒருங்கிணைப்பை, வேல்முருகனுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு மக்களுடைய வாழ்வுரிமை தளத்தில் ஒன்றாக களத்தில் நிற்கிறார்கள். அவர்களில் பல பேர் ஓட்டு அரசியலை விமர்சிக்கக்கூடியவர்கள், ஓட்டு அரசியலை எதிர்க்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த தமிழ் சமூகத்தின் உரிமைக்காக சமரசமற்று ஆதிக்க அரசோடு, அதிபயங்கர அரசோடு மோதக்கூடியவன், போராடக்கூடியவன், சமரச அற்றவன் என்பதை இந்த இயக்கங்களும் தெளிவு பெற்ற தலைமைகளும் உணர்ந்திருக்கிற இந்த காலம் நாளை வெகு மக்களும் உணரும் காலமாக மாறும். அன்றைக்கு நாங்கள் நீங்கள் சொல்லுகின்ற இடத்தை நோக்கி விரைவாக வருவோம். பாமகவுடைய வாக்கு வங்கி பெரும்பாலும் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொன்னீங்க. பல இடங்களில் உங்களால் பாமகவை இந்த காலகட்டத்தில் வெல்ல முடியுமா? இல்லை, நான் தான் சொல்றேனே, பாமக என்னுடைய உழைப்பாலும் என்னை போன்ற எண்ணற்றவர்கள் உழைப்பாலும் பட்டி தொட்டி எல்லாம் சென்று கிளைகள் அமைக்கப்பட்டு அங்கு தனக்கென்று ஒரு வாக்கு வங்கியை நிலைநிறுத்தி இருக்கிறோம். அந்த வாக்கு வங்கியை வேல்முருகன் கட்சி தொடங்கிய 7 ஆண்டு காலத்தில் அந்த வாக்கு வங்கி எட்ட முடியாது என்பதை நான் ஏற்கனவே ஒற்றுக்கொண்டிருக்கிறேன். உதாரணத்திற்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன், பெண்ணகரம் இடைத்தேர்தல் நடந்தபோது அந்த தருணத்தில் அந்த தேர்தல் பணிக்குழு தலைவராக நான் தான் பொறுப்பேற்று பெண்ணகரம் ஃபார்முலா என்ற ஒன்றை உருவாக்கி பாமக சட்டமன்ற தேர்தலிலே தோல்வி, நாடாளுமன்ற தேர்தலிலே தோல்வி, உள்ளாட்சி தேர்தலிலே தோல்வி, படுதோல்வி அடைந்து இனி பாமக எழுந்திருக்க முடியாது என்கிற ஒரு சூழல் வந்தபோது மீண்டும் அந்த பாமகவுக்கான உயிர் கொடுப்பதற்கான உயிர் நாடி பணிகளை செய்து பாமகவுக்கு 43,000 வாக்குகளை பெற்று இன்றைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அன்றைய பிரதான கட்சியாக இருந்த தேமுதிக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் டெபாசிட் இழக்க செய்ததிலே என்னுடைய பங்கும் என்னுடைய களப்பணியும் அதிகம். அது பாமக தோழர்களுக்கு தெரியும். ஆக அது போன்ற ஒரு அமைப்பு பணிகளை இப்போது நான் எனது கட்சிக்கு செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் மறுபடியும் பாமக போக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இல்லை. என்ன காரணம்? இல்லை, அது ஒரு கட்சியிலிருந்து நானாக வெளியேறவில்லை, அவர்களாக வெளியேற்றினார்கள். அது அவர்களை தான் கேட்கணும். நீங்கள் மருத்துவர் ராமதாஸை தான் கேட்கணும். இப்போ தனியாக ஒரு சக்தியை உருவாக்க முடியும் அப்படின்னு பாமக நினைக்கிறது, அது சாத்தியமா? இல்லை, அதை குறித்து நான் அவங்க கட்சிக்கு அவங்க தான் முடிவெடுத்து சொல்லணும். அவங்களால உருவாக்க முடியுமா முடியாதா? அவங்க சொன்னாங்க, இனி எக்காரணத்திலும் யாரோடும் கூட்டணி இல்லை, பாமக தலைமையில் தான் அணி, எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருவர்களோடு கூட்டணின்னு சொன்னாங்க. அது இப்போ வர இருக்கிற தேர்தலில் சொன்ன பிறகு நடந்து கொள்கிறார்களா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பாமக தமிழ்நாடு முழுக்க பலம் கொண்டதாக இருக்கா? பாமக தமிழ்நாடு முழுக்க பலம் கொண்டதாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் பாமக தலைவர் ஜி.கே. மணிக்கிட்ட தான் கேட்கணும். சார், இனி வர சமயங்களை பொறுத்த வரைக்கும் இதோட நீங்கள் கூட்டணி அமைச்சா, நீங்களுடைய குறைந்தபட்ச பொது திட்டத்தில் கூட்டணி அமைச்சா அந்த அணியில் பாமக இருந்தாலும் நீங்கள் அந்த அணியில் இருப்பீங்களா? இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரையில் என்னை முழுவதுமாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டு அவர்கள் அந்த அணியிலிருந்து அவருடைய கட்சியிலிருந்து என்னை வெளியேற்றி இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் இருக்கிற அணியோடு சேர்ந்து பயணிப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. பாமக இருந்தால் நீங்கள் இருக்க மாட்டீங்க? கண்டிப்பாக இருக்க மாட்டேன். விடுதலை சிறுத்தைகள் இருந்தால் பரவாயில்ல. இல்லை, அதை தான் சொல்கிறேனே, விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அந்த கூட்டணிக்கு நான் போகிறேன் அப்படின்னா என்னுடைய கோரிக்கை, இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலைவாய்ப்பே இல்லை. மத்திய அரசு பதவிகள் எல்லாவற்றிலும் தமிழர்களை அல்லாத வந்தேரிகளின் வேட்டைக்காடாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கு. ஆக நாங்கள் கூட்டணி போகின்ற அந்த அரசியல் கட்சி அவர்கள் அதிகாரத்திற்கு வருகின்ற போது அதுக்கு ஒரு கடிவாளம் போட்டு ஒரு முட்டுக்கட்டை போட்டு மண்ணின் மனிதர்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி சட்டம், இப்போ நான் ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கேன். தமிழ்நாட்டினுடைய மத்திய மாநில அரசு பதவிகளிலும் தனியார் துறைகளிலும் மண்ணின் மனிதர்களான தமிழர்களுக்கு 190% வேலைவாய்ப்பு உரிமை சட்டத்தை இயற்று தமிழக அரசே என்று கோட்டையை நோக்கி ஒரு கோரிக்கை பேரணியை நான் முன்னெடுக்கிறேன். இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில், பீகாரில், ராஜஸ்தானில், தெலுங்கானாவில், ஆந்திராவில் இப்போ தேர்தலில் வெற்றி பெற்ற மத்திய பிரதேச முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு, எங்களுடைய வேலைவாய்ப்பு எங்களுடைய மக்களுக்கு தான் அப்படின்னு. ஆக அப்படி ஒரு கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கின்ற அந்த அரசியல் கட்சிகளோடு ஒத்த கருத்துள்ள முரண்பாடு அற்றவர்களோடு எங்கள் கூட்டணி தொடரும். பதிலின பதில் உங்கள் கருத்தை சொன்னமைக்காக திரு வேல்முருகன் மிக்க நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு பதிலின பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க.